see the lesson 10th chemistry, atoms and molecules, solved problems. Okay, atoms and molecules lesson I have completed last class. So today we are going to see the solved problems. In your book, page number 99, first subdivision, calculation of molar mass. First subdivision, calculation of molar mass. Molar mass is otherwise known as molecular mass. Okay, molar mass நாலும் molecular mass அப்படினாலும் ஒண்ணுதான். So first நம்ம calculation of molar mass கண்டுபிடிக்க போறோம். அதுல first problem H2O. H2O னா water அப்படினு தெரியும். இப்போ இந்த molar mass எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா adding together the relative atomic masses of all the atoms present in a molecule. Okay ba, இந்த moleculeல present ஆயிருக்கிற atoms ஓட atomic masses எல்லாத்தையும் add பண்றது தான் நம்ம molar mass கண்டுபிடிக்கிறது. Okay ba, இப்போ இதுல first H2O கொடுத்திருக்காங்க first problem. அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுக்கு ஃபார்முலா GMM அப்படினு போட்டா gram molar mass அப்படினு அர்த்தம். gram molar mass அப்படினு அர்த்தம். GMM அப்படினு போட்டாங்க. சோ இதுக்கு ஃபார்முலா number of atom number of first atom, number of first atom into mass of first atom plus number of second atom into mass of second atom. ஏன்னா இப்போ இதுல ரெண்டு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு வாட்டர்ல. ஹைட்ரஜன்றது ஆட்டம் ஒன்று, ஆக்சிஜன்றது ஒன்று. ஸோ அதுக்கு ஃபார்முலா கிராம் மாலிகுலர் மேஸ் இல்ல கிராம் மோலார் மேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் இன்டு மேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் பிளஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம் இன்டு மேஸ் ஆஃப் செகண்ட் ஆட்டம். இப்போ இதுல பாருங்க ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2. அதனால இப்படி முதல்ல பிரிச்சு எழுதணும். H2O ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சோ 2 into ஹைட்ரஜன். இப்படி அடியில ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா புரியும். பிளஸ் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். 1 into ஆக்சிஜன். ஓகேவா? ஹைட்ரஜன்ல வாட்டர்ல ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. சோ 2 into ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. 1 into ஆக்சிஜன். இப்போ ஃபர்ஸ்ட் இது இந்த லெசனுக்கான கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படினா you want to know the first 25 elements ஓட atomic masses. Periodic classification table ல 25 first இருக்கிற 25 elements ஓட atomic masses ஓ atomic number உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் you have to do this problem. So இப்போ ஹைட்ரஜனுக்கு அதோட atomic mass எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 2 into 1. ஹைட்ரஜனோட atomic mass 1 plus 1 into ஆக்சிஜனோட atomic mass 16. ஓகேவா? ஹைட்ரஜனோட atomic mass 1, oxygenோட atomic mass 16. So 2 into 1 plus 1 into 16. அப்ப 2 ones are 2 plus 1 16s are 16 equal to 18 gram. mass கண்டுபிடிக்கிறதுனால 18 போட்டு gram அப்படினு யூனிட் போடணும். This is the first problem. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஒவ்வொன்றுத்துக்கு நீங்க எழுதணும். number of first atom into mass of first atom plus number of second atom into mass of second atom எழுதுறோம். இப்போ வாட்டர்ங்கறத ரெண்டு ஹைட்ரஜன் அதனால 2 into ஹைட்ரஜன் plus ஒரு ஆக்சிஜன் அதனால 1 into ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜனோட atomic mass இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ ஹைட்ரஜனோட atomic mass 1, ஆக்சிஜனோட 16. So 2 into 1 2 plus 1 into 16 16. So 16 plus 2 equal to 18 gram. This is the first one. அடுத்து இரண்டாவது problem பாருங்க. இரண்டாவது CO2 கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் வந்து என்னது இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதிக்கணும். எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா கிராம் மாலிகுலர் மேஸ்ன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. உங்களோட புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நீங்க எழுதிக்கோங்க. இப்போ திருப்பி இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இதோட மாலிகுலர் மேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன், ஸோ 1 into கார்பன்
பிளஸ் அப்படியே உடனேவே அடியில இப்படி அண்டர்லைன் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ 1 into கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு, 2 into ஆக்சிஜன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கார்பனோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும். அப்ப 1 into கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12 பிளஸ் 2 into ஆக்சிஜனோடது 16. அப்ப 1 to 12 are 12 plus 2 into 16 32. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா 44 gram. So this is the answer for carbon dioxide. அதாவது carbon dioxide ஓட molar mass எவ்வளவுன்னு கேட்டாக்க 44 gram. ஓகேவா? 1 into carbon பிரிக்கிறோம், 2 into oxygen பிரிச்சிருக்கோம். அதுக்கான கார்பனோட atomic mass 12, oxygenோட 16. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா we get the answer. ஓகேவா? இப்போ இது புரியும். இப்போ அடுத்தது third one பாருங்க. அதுலயே third problem CA3 PO4 twice. இப்போ இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து வாட்டர் அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு சிம்பிளா இருந்துச்சு. இப்போ இப்படி கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம பயப்படவே வேணாம். இது கால்சியம், இது பாஸ்பரஸ், இது ஆக்சிஜன். சோ இத இப்ப பிரிங்க. கால்சியம் வந்து 3. அப்ப 3 into கால்சியம். ஓகேவா? Ca3 கீழ இருக்கிறது எத்தனை மாலிக்யூல் எத்தனை ஆட்டம் அப்படிங்கறத சொல்றது. சோ அப்ப 3 into கால்சியம், 3 கால்சியம் ஆட்டம். அடுத்தது பிளஸ் இந்த சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற 2வை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். 2 into இந்த 2வை இங்க முன்னாடி போட்டுருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் Ca3 க்கு 3 into கால்சியம் எழுதியாச்சு. பிளஸ் இந்த சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற 2வை நம்ம இங்க முன்னாடி போட்டுருக்கோம். இதுக்கு அப்புறம் இத பிரிக்கணும். இதுல ஒரு பாஸ்பரஸ். சோ 1 into பாஸ்பரஸ் பிளஸ் ஆக்சிஜன் வந்து 4, 4 into ஆக்சிஜன். இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? இப்ப பாருங்க, Ca3 னா 3 atoms of calcium. so 3 into calcium போட்டாச்சு. அடுத்தது PO4 twice இருக்கு. இந்த 2வை முன்னாடி போட்டுட்டு இத பிரிச்சு எழுதுறோம். இப்ப பாஸ்பரஸ் 1 தான் இருக்கு. அதனால 1 into பாஸ்பரஸ் பிளஸ் ஆக்சிஜன் வந்து 4, O4. so 4 into ஆக்சிஜன் போட்டாச்சு. இப்ப அடுத்தது 3 into கால்சியத்துக்கான அட்டாமிக் மாஸ் பாத்தீங்கன்னா 40. கால்சியத்துக்கான அட்டாமிக் மாஸ் 40 பிளஸ் 2 into இந்த 2 அப்படியே போட்டுட்டேன். 1 into பாஸ்பரஸ்க்கான அட்டாமிக் மாஸ் பாத்தீங்கன்னா 30 பிளஸ் 4 into ஆக்சிஜனோடது 16 தெரியும். இப்ப 340 எவ்வளவு? 3 into 40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 பிளஸ் 2 into 30 பிளஸ் 16 into 4. 16 4s are 16 4 ஆல மல்டிப்ளை பண்ணு. 6 4s are 24. 2 1 4 is 4. கரெக்ட்டா? 64. so 64. இப்ப இதால நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 120 plus 2 into இத ஆட் பண்ணுங்க. 64 plus 30 வந்து 94. இது கரெக்ட்டா நான் பி. ஓகே. இப்போ 2 into 94. 94 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்க. 2 4s are 8, 2 9s are 18. அப்ப 120 plus 188. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 308. so answer is 308 gram அப்படினு போடணும். mass அப்படிங்கறதுனால gram அப்படிங்கற யூனிட் கண்டிப்பா போடணும். யூனிட் போடல அப்படினா ஒரு மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, once again Ca3PO4 twice அப்படினா 3 கால்சியம், அதனால 3 into Ca போட்டோம். பிளஸ் இங்க சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற 2வை முதல்ல கொண்டு வந்துட்டு இத பிரிச்சு எழுதிட்டோம். 1 into பாஸ்பரஸ் பிளஸ் 4 into ஆக்சிஜனை பிரிச்சு எழுதி அதுக்கான அட்டாமிக் மாஸ் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாங்க. 308 கிராம் அப்படிங்கிறது தான் இதோட மோலார் மாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கிற 3 ப்ராப்ளமும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். Second subdivision, calculation based on number of moles from mass and volume அப்படினு கொடுத்திருக்காங்க. In your book page number 100. In your book page number
100. Second subdivision. ஓகேவா? அதுல பாருங்க calculation of the number of moles in 46 gram of sodium அப்படினு கொடுத்திருக்காங்க. இது second subdivision. Number of moles in 46 gram of sodium. sodium தான் நம்ம Na அப்படி எழுதிருக்கோம். இப்போ இதுல என்ன நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா calculate the number of moles. இந்த 46 gram of sodiumல எவ்வளவு moles இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் number of molesக்கான ஃபார்முலா. number of moles அத நம்ம n small n அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். equal to given mass divided by atomic mass. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டம் சோடியம்ங்கிறது ஆட்டம், அதனால இங்க அட்டாமிக் மாஸ் அப்படினு நம்ம எழுதணும். given mass by atomic mass அப்படினு எழுதணும். இதுவே ஆட்டம் இல்லாம மாலிக்யூலா இருந்துச்சுனாக்க given mass by molecular mass அப்படினு எழுதணும். ஆட்டம்னு வந்தா அட்டாமிக் மாஸ், மாலிகூல்ஸா வந்துச்சு அப்படினா மாலிகூல்ஸ்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி வரதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப மாலிகூல்ஸ் வந்துச்சு அப்படினாக்க இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் பதிலா மாலிகுலர் மாஸ் அப்படினு சொல்லி நம்ம எழுதுறோம். சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா given mass by atomic mass. இங்க given mass நமக்கு கொடுத்துட்டாங்க 46 அப்படினு. இப்போ சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு அப்படினு தெரிஞ்சிரும் 23. சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 23. அதனால must you have to learn first atomic masses of first 25 elements. 25 elements ஓட atomic mass தெரிஞ்சா மட்டும் தான் உன்னால இந்த ப்ராப்ளம் போட முடியும். சோ அதனால திருப்பி சொல்றேன், அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற 25 elements ஓட atomic masses ரீட் பண்ணிடுங்க. இப்போ given mass क्वेश्चनல 46 கிராம் கொடுத்திருக்காங்க. சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் நீ பீரியாடிக் டேபிள்ல எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோ. இப்போ அதோட சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் பார்த்தனா 23. சோ இத ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும்னா 2 அப்படினு சொல்லி வரும். 2 moles of sodium. இப்போ நம்பர் ஆஃப் moles எத்தனை moles இருக்கு அப்படினா 2 moles அப்படினு எழுதுவோம். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன் கிடையாது? இப்போ நம்ம யூனிட்னா என்ன சொல்லுவோம்? கிராம், கிலோகிராம் அப்படினு சொல்லுவோம். இதுக்கு 2 moles னு சொல்றோம், யூனிட் இல்ல. ஏன் யூனிட் இல்ல அப்படினா given mass அப்படினா massனாலே கிராம்ல டிஃபைன் பண்ணுவோம். அட்டாமிக் மாஸ் அப்படினாலும் அதுவும் கிராம் தான். அப்ப கிராமும் கேன்சல் ஆயிடும். அதனால there is no unit for calculation of moles. number of moles தான் calculate பண்றோம். so இப்ப number of molesக்கான ஃபார்முலா given mass by atomic mass. atomனு கொடுத்திருந்தா நம்ம we have to use atomic mass. suppose molecules இருந்துச்சுனா here we have to use molecular mass. ஓகேவா? அப்ப 46 by 23 given mass வந்து क्वेश्चनல 46 கொடுத்திருக்காங்க. சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் தான் 23. சோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 2 moles அப்படினு நமக்கு ஆன்சர் வரும். இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 5.6 liter of 5.6 liter of oxygen at STP அப்படினு உனக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல 5.6 liter of oxygen at STP. இப்ப லிட்டர்னு கொடுத்தாலே அதை நம்ம வால்யூம்ல கால்குலேட் பண்ணணும். லிட்டர் அப்படினாலே we have to calculate in volume. so இப்போ இங்க இதுக்கு number of molesக்கான ஃபார்முலா number of moles equal to given volume divided by molar volume. இப்போ molar volume அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ லெசன் நடத்தும்போது சொன்னோம். 22.4 அப்படிங்கிறது ஆல்ரெடி they will found. அதுதான் வந்து molar volume அப்படிங்கிறது. இப்போ இங்க given volume அப்படினா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5.6 லிட்டர்னு கொடுத்திருக்காங்க. 5.6 divided by 22.4. இந்த 22.4ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆன molar volume. so don't confuse. given volume அப்படினா क्वेश्चनல கொடுத்திருக்கிறது 5.6. molar volume at STP அப்படினாலே அது 22.4 அப்படினு அர்த்தம். சோ இப்போ இத நம்ம டிவைட் பண்ணனும். பாயிண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு டிவைட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுனா இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க ஒரு டிஜிட் இருக்கு.
அதனால ஒரு 0 ஆட் பண்ணா போதும். சோ 10 கீழேயும் 10 ஆல ஆட் பண்ணும். பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இப்போ இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு, கீழேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட். சோ 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா என்ன வரும்? 56/224 அப்படினு வந்துரும். இப்போ ஈஸியா என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடலாம். 56 உள்ளார போட்டு 224 வெளியில போட்டு நீ டிவைட் பண்ண அப்படினா you get the answer 0.25 அப்படிங்கறத நீ வந்து டிவைட் பண்ணி செக் பண்ணி. ஓகேவா? இப்ப புரியுதா? given volume அப்படினா கொடுத்திருக்கிறது இங்க லிட்டர்னு கொடுத்திருக்கிறதால தான் இங்க மட்டும் mass னு எழுதுனீங்க, இங்க வால்யூம் எழுதுறீங்க அப்படினு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாத. இங்க வந்து உங்க क्वेश्चनே 46 கிராம்னு கொடுத்துட்டாங்க. கிராம்னாலே mass. அதனால given mass by atomic mass அப்படினு யூஸ் பண்ணோம். இங்க வந்து உனக்கு மாஸும் கொடுக்கல, வால்யூம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆனா கொடுக்கல, ஆனா லிட்டர்னு கொடுத்தா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம்ல தான் கண்டுபிடிக்கணும். சோ அதனால தான் given volume by molar volume அப்படினு ஃபார்முலாவை நம்ம எழுதிருக்கோம். இப்போ அதுல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். molar volumeங்கிறது கான்ஸ்டன்ட்டான வேல்யூ 22.4. சோ அத பாயிண்ட ரிமூவ் பண்ணா ஈஸியா உங்களுக்கு டிவைட் பண்ண முடியும். இப்போ இப்படி டிவைட் பண்ணுவ 56 உள்ளார போட்டு 224 வெளியில போட்டு நீ டிவைட் பண்ணும்போது இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர்ங்கறனால 0 சேர்த்துட்டு இங்க பாயிண்ட் வச்சுக்கணும். அதனால தான் 0.25 அப்படினு சொல்லி வருது. 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ, ரிமைனிங் வரும். திருப்பி அதுல 0 ஆட் பண்ணி நீ டிவைட் பண்ணனா 0.25 மோல் அப்படினு ஆன்சர் உனக்கு வரும். This is the second problem. அடுத்தது third problem. Calculate the number of moles of a sample that contain 12.046 into 10 power 23 atoms of iron. ஒரு சாம்பிள்ல 12.046 into 10 power 23 atoms of iron இருக்கு. அப்ப அதுல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு, மோல்ஸ் ஆஃப் iron அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்க போறோம். இப்ப அதே மாதிரி அதுக்கான ஃபார்முலா அப்படியே ஒரே ஃபார்முலா. ஒரு சப்டிவிஷன்ல எத்தனை ப்ராப்ளம் கொடுத்திருந்தாலும் ஒரே ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது? ஆட்டம்ஸ் நம்மளே கொடுத்துட்டாங்க. that contains 12.046 into 10 power 23 atoms ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப atoms அப்படினு கொடுத்தா அதான் என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஏன் இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படினு எழுதுறோம்னா நம்ம அந்த மோல் கான்செப்ட் படிக்கும் போதே ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், கேஸ், அதர் பார்ட்டிகல்ஸ் அப்படினு பார்த்தோம். அப்ப அந்த அதர் பார்ட்டிகல்ஸ்ல வர்றது தான் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் ன்னு சொன்னோம். ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான் அப்படினு பார்த்தது. அதனால இங்க ஆட்டம்ஸ்னு உனக்கு சம்ல கொடுத்திருந்தாங்க, இல்ல மாலிக்யூல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நீ எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். ஓகேவா? ஆட்டம்ஸ் நோ மாலிக்யூல்ஸ் நோ சம்ல கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு எழுத வேண்டிய ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 12.046 into 10 power 23 அப்படினு கொடுத்திருக்காங்க. divided by already you know அவகேட்ரா நம்பர் 6.023 into 10 power 23 அவகேட்ரா நம்பர். இதுவும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான். இதெல்லாம் நீ மறக்க கூடாது. அவகேட்ரா நம்பர் அப்படினா 6.023 into 10 power 23ங்கிறது உனக்கு மறக்க கூடாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல மோலார் வால்யூம் பார்த்தா 22.4 லிட்டர் அப்படிங்கறதையும் மறக்க கூடாது. இப்போ இதுல 10 power 23 10 power 23 கேன்சல் ஆயிடும். இத ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 இங்க 12. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஆன்சர் உனக்கு 2 மோல்ஸ் அப்படினு வந்துரும். இத டிவைட் பண்ணனா 2 மோல்ஸ் அப்படினு வந்துரும். அப்ப அந்த சாம்பிள்ல 12.046 into 10 power 23 atoms of iron சாம்பிள்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னாக்க 2 மோல்ஸ் இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகேவா? இப்போ திருப்பி பாத்துக்கோங்க. இதுல வந்து ஃபார்முலா கிராம்ல கொடுத்திருந்தா given mass by atomic mass ன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இங்க கிராமும் கொடுக்கல, வால்யூமும் கொடுக்கல, பட் ஆனா லிட்டர்னு வந்திருந்துச்சுனாக்க given volume by molar volumeங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அடுத்தது क्वेश्चनலயே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் அப்படினு வந்திருந்ததுனா we have to use the formula number of atoms divided by Avogadro number அப்படினு சொல்லி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போடணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷனும் முடிஞ்சிருச்சு. Are you clear? புரியுதாமா? Okay. If you have any doubt means ask.
Okay, next third subdivision, calculation of mass from mole. Mass from mole. Mole லந்து இப்ப mass கண்டுபிடிக்க போறோம் நம்ம. So அதுதான் வந்து third subdivision. இப்ப அதுல first problem பாருங்க. 0.3 moles of aluminium. First problem 0.3 moles of aluminium அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்ப moles கொடுத்துட்டாங்க. இந்த molesல இருந்து அலுமினியம் எவ்வளவு mass, அதாவது 0.3 molesல எவ்வளவு mass of aluminium present ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல என்ன பண்றோம், number of moles முதல்ல formula. Number of moles n, small n, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Number of moles equal to, இங்க mass தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So mass of aluminium divided by, இது வந்து என்னது, அலுமினியம்ங்கிறது atom, ஒரே ஒரு single atom, so atomic mass. ஓகேவா? இப்ப number of moles equal to formula mass of aluminium divided by அலுமினியம்ங்கிறது atomங்கிறதால atomic mass அப்படிங்க எழுதியிருக்கேன். இப்ப number of moles இங்க கொடுத்துட்டாங்க, 0.3 கொடுத்துட்டாங்க. we want to found mass, so அது நமக்கு தெரியாது. mass of aluminium அப்படியே வச்சுக்கிறோம், divided by atomic mass of aluminium பாத்தீங்கன்னா அவங்க 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. so atomic mass of aluminium அது periodic table ல இருக்கு. atomic mass of aluminium 27. இப்ப நம்ம mass தான் கண்டுபிடிக்க போறோம். so அப்ப mass எங்க வச்சுக்கிட்டா இந்த 27 இந்த சைடு வரும். so அப்ப mass of aluminium equal to 0.3 into 27. 0.3. இப்போ இது வந்து என்ன ஆயிடும், இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளைல வந்துரும். so cross multiply பண்ணும்போது mass of aluminium equal to 0.3 into 27 வரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 8.21 கிராம் அப்படின ஆன்சர் வரும். 3 அதாவது 0.3 into 27 மல்டிப்ளை பண்ணா, அதாவது 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 81 வரும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 8.1 கிராம். இதுதான் வந்து மோல்ஸ்ல இருந்து மாஸ் கண்டுபிடிக்கிறது. இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா மாஸ் ஆஃப் அலுமினியம் பை இது ஆட்டம்ங்கறதால அட்டாமிக் மாஸ் போட்டுட்டோம். இப்ப மோல்ஸ் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க, 0.3 வச்சுக்கிட்டோம். மாஸ் ஆஃப் அலுமினியம் தான் கண்டுபிடிக்கணும். அட்டாமிக் மாஸ் வந்து அலுமினியத்தோடது 27. so கிராஸ் மல்டிப்ளை பண்ணா we get the answer 8.1. இது மாஸ் அப்படிங்கறதுனால கிராம் அப்படிங்கற யூனிட்ட நம்ம இங்க போட்டுறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 2.24 liters of 2.24 liters of sulfur dioxide SO2 gas at STP அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்ல லிட்டர்ஸ் அப்படினு கொடுத்தாலே நம்ம வால்யூம் அப்படினு தெரியும். முதல்ல என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். number of moles equal to, இது லிட்டர்னாலே வால்யூம், so given volume by molar volume. இப்ப given volume வந்து 2.24, நீ வந்து 22.4 தான சொன்னீங்க அப்படினா அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இங்க 2.24 லிட்டர்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். so given volume வந்து 2.24 divided by 22.4, மோலார் வால்யூமோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 22.4. இப்போ என்ன பண்றோம், இது வந்து பாயிண்ட்ல இருக்கு, நமக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு, இங்க 2 டிஜிட் இருக்கு. அதனால நம்ம அதிகமா எது இருக்கோ அதை எடுத்துறோம். 2 டிஜிட் அப்படிங்கறதுனால மேலே கீழே நீங்க 100 ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது 224 divided by 2240 அப்படினு வரும். இப்போ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணாதான் உன்னோட புக்ல கொடுத்திருக்கிற ஆன்சர் 0.1 மோல் அப்படினு வரும். புக்ல கொடுத்திருக்காங்க, நீ டிவைட் பண்ணி பாத்துக்கோ.
இது என்ன டிவைட் பண்றது அப்படியே இங்க 0 போட்டாக்க ஒரு தடவை வந்துரும் இப்போ ஒரு நம்பர் இங்க 0 இல்லாதனால 0.1 சோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் சல்ஃபர் டை ஆக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.1 மோல் அப்படினு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு அடுத்து என்ன பண்ணனும்னா மாஸ் வேணும் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அதனால அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ் மாலிகுலர் மாஸ்னாலும் மோலார் மாஸ்னாலும் ஒண்ணுதான் சொன்னேன் SO2 இப்போ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது என்னது மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் இன்டு அதாவது என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் இன்டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதணும்ல அந்த ஃபார்முலா படி இப்போ 1 இன்டு ஒரு சல்ஃபர் அதனால 1 இன்டு S பிளஸ் 2 இன்டு ஆக்ஸிஜன் ஓகேவா 2 into oxygen அப்படினு பிரிச்சுக்கிறோம் இப்ப சல்ஃபரோடது எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 32 அப்ப 1 into 32 plus 2 into 16 அப்ப 32 into 30 plus 32 plus 32 equal to 64 அப்படினு நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 64 இதுதான் என்னது மாலிகுலர் மாஸ் 64 கிராம் யூனிட் தான் வராது கிராம் ஸ்ட்ரைக் ஆயிடும் அதனால 64 வருது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போதான் திருப்பி என்ன கால்குலேட் பண்ண போறோம் தேர்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் ஏன்னா மாஸ் தான் கண்டுபிடிக்கணும் மாஸ் தான் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் மாலிகுலர் மாஸ் இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபார்முலா மாத்தி எழுதிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் மாஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 0.1 சோ 0.1 இன்டு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் மாலிகுலர் மாஸ் வந்து 64 இப்போ இத ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே 64 தான் வரும் பாயிண்ட் இருக்கிறதுனால நடுவுல பாயிண்ட் வச்சிரு 6.4 கிராம் இதுதான் வந்து ஆன்சர் அப்ப 6.4 கிராம் தான் 2.2 லிட்டர்ஸ் ஆஃப் SO2 ல வந்து 6.4 கிராம்ஸ் இருக்கு அப்படினு அர்த்தம் இப்போ 2.24 liters of sulfur dioxide அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் அதோட சல்ஃபரோட அந்த மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அதோட SO2 ஓட மாஸ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம் 6.4 கிராம் அப்படினு நமக்கு கிடைக்குது இது செகண்ட் ப்ராப்ளம் அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் 1.51 into 10 power 23 Yes, 10 minutes. 10 power 23 molecules of water. One part 51 into 10 power 23 molecules of water அப்படினு கொடுத்திருக்கோம் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த சம்ல பார்த்த மாதிரியே தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் முதல்ல கால்குலேட் பண்ணோம் இப்போ இதல பார்த்தனா மாலிகூல்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க மாலிகூல்ஸ் அப்படினு கொடுத்தாலே நான் என்ன சொன்னேன் ஆட்டம்ஸ் கொடுத்தா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் கொடுத்தா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் divided by Avogadro number atoms को molecules को மட்டும் தான் divided by Avogadro number அப்படி வரும் சோ இங்க number of molecules ஓட கொடுத்திருக்காங்க 1.51 ன்னு கொடுத்திருக்காங்க into 10 power 23 divided by Avogadro number தெரியும் 6.023 into 10 power 23 அப்படி தெரியும் 10 power 23 10 power 23 கேன்சல் ஆயிடும் 1.51 ஐயும் 6.023 ஐயும் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அது அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்னால நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா 0.25 மோல் அப்படின ஆன்சர் வரும் 0.25 மோல் இதெல்லாம் டிவைட் பண்ணா டைம் ஆகிடுமா நீ வந்து டிவைட் பண்ணி பாத்துக்கோ பக்கத்துல ரஃப் நோட் வச்சு டிவைட் பண்ணி பாத்துக்கோ சோ 0.25 மோல் அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்
வாட்டர் அப்படிங்கறதுனால வாட்டரோட மாலிகுலர் மாஸ் உனக்கு தெரியும் 18 கிராம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். H2O னா 2 into hydrogen plus 1 into oxygen அப்படின்னு போட்டு அதோட மாலிகுலர் மாஸ் வந்து 18 கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அதை டீடைலா எழுதலாம். அப்படியே மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் mass of H2O equal to 18 gram அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், number of moles. திருப்பி number of moles equal to mass by molecular mass. molecule அப்படிங்கறதுனால molecular mass, molecules இல்லையா வாட்டர், அதனால இங்க molecular mass அப்படின்னு எழுதுறோம். இப்போ திருப்பி mass தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல number of moles வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 0.25 கண்டுபிடிச்சிருக்கோம். equal to mass by molecular mass வந்து 18 கிராம். அப்ப mass வேணும் அப்படினா mass equal to 18 into 0.25. இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 18 into 0.25 மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.5 கிராம் அப்படின்னு வரும். இத மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோ. அப்ப mass எவ்வளவு இருக்கு அப்படினா 4.5. முதல்ல ஃபர்ஸ்ட் 1.51 into 10^23 molecules of water னு கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல number of moles முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அப்புறம் அதோட molecular mass கண்டுபிடிக்கணும். அந்த 18 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். 2 into hydrogen அப்படின்னு போட்டோம் இல்லையா, H2O அப்படினா 2 into hydrogen plus 1 into oxygen அதோட atomic mass சப்ஸ்டிட்யூட் பண்ணா வர ஆன்சர் தான் 18. இப்போ இதுல இருந்து தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம அடுத்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றோம். mass by molecular mass ஃபார்முலால யூஸ் பண்ணா எவ்வளவு mass அந்த 1.51 into 10^23 molecules of waterல 4.5 grams இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து third problem. அடுத்தது fourth problem. இப்போ fourth problem பாருங்க. 5 into 10^23 molecules of glucose. 5 into 10^23 molecules of glucose. இப்போ இதுல glucose ன்னு கொடுத்திருக்கிறதுனால இதோட ஃபார்முலா உனக்கு தெரியும். glucose அப்படினா அதோட ஃபார்முலா C6H12O6 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிரும் glucose அப்படினாக்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம், எப்பவும் மாதிரி number of moles. number of moles equal to இப்போ இங்க molecules அதனால number of molecules or number of particles எது வேணாலும் எழுதிக்கலாம். number of molecules divided by molecules னே எழுதுவோம் நம்ம. number of molecules divided by molecule னு வந்தா Avogadro number. இப்போ number of molecules வந்து 5 into 10^23. Avogadro number 6.023 into 10^23. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணனா you get the answer 0.8305. 8305 அப்படின்னு சொல்லி ஆன்சர் உனக்கு கிடைக்கும். இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிக்கணும், குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸ் அது எப்படி கண்டுபிடிப்போம், 6 into carbon plus 12 into hydrogen plus 6 into oxygen 12 into hydrogen. இப்படி நம்ம போட்டு இதோட மாலிகுலர் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது 180 அப்படி வரும். மல்டிப்ளை பண்ணினா கார்பனோடது 12, ஹைட்ரஜனோடது தெரியும், ஆக்ஸிஜனோடது இப்ப இத போட்டு நீங்க 6 into 12 plus 12 into 1 plus 6 into 16 இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா you get the answer 180. அதனால தான் அங்க உனக்கு புக்ல அப்படியே கொடுத்துட்டாங்க molecular mass of glucose equal to 180 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அதுவும் தெரியும், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து number of moles equal to அடுத்த ஃபார்முலா number of moles equal to mass by molecular mass. இப்போ இதுல number of moles எவ்வளவுனா 0.83
0.8305 equal to mass by molecular mass 180. இப்போ இந்த mass equal to 0.8305 into 180. இப்போ இதை நீ multiply பண்ணனா you get the answer 149.43 gram அப்படினு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து குளுக்கோஸோட எவ்வளவு கிராம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸஸ் தரவா இருந்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ராப்ளம் போட முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 96 பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. கால்குலேஷன் ஆஃப் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். Take your book page number 96. அதுல எக்ஸாம்பிள் சம் இருக்கு. எக்ஸாம்பிள் சம் 1 and 2 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது. எதோடது H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது புக்ல வொர்க் அவுட் பண்ணிருக்காங்க. பட் நீ அத பார்க்காத, நீயாவே என்ன பண்ணணும், அந்த ரெண்டு ப்ராப்ளம் அடுத்தது வாட்டரோடது கொடுத்திருக்காங்க. வாட்டரோடது நம்ம போட்டுட்டோம். இது வந்து என்னது, நீயாவே H2SO4 னா 2 into ஹைட்ரஜன் 1 into சல்ஃபர் 4 into ஆக்ஸிஜன் அப்படினு சொல்லி நீயாவே அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதோட அட்டாமிக் மாஸஸ அதுல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி புக்ல வர ஆன்சர் உனக்கு வருதா 98 அப்படிங்கிறது உனக்கு வருதா அப்படின்றத you have to check. ஓகேவா? இப்போ போட்ட இத்தனை மூணு சப்டிவிஷன்லயே இப்ப moreover 12 sums போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இதுல ஒரு ரெண்டு சம் இருக்கு. 14 சம்ஸையும் தனி அந்த அசைன்மெண்ட் நோட் இருக்கு இல்லையா, அந்த அசைன்மெண்ட் நோட்ல ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி காப்பி பண்ணி நீ போட்டு பாரு. அப்பதான் உனக்கு டவுட் வரும், என்கிட்ட கேட்க முடியும். அதனால என்ன பண்ற, இன்னைய அசைன்மெண்ட் உங்களுக்கு இந்த 14 சம் திருப்பி 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 இதை நீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம்ல வர இந்த லெசன்ல இருந்து தான் எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால ஃபுல்லா என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னைக்கு போட்ட 3 சப்டிவிஷனை பாருங்க. அடுத்த 2 சப்டிவிஷன் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்றேன். அதனால இதை திரும்பி திரும்பி போட்டு பாருங்க சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ.